இது மகிமை நேரம். இந்த 3ஆம் நாளிலும் கூட சிந்திக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி மத்தேயு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கின்றோம். கடந்த 2 நாட்களிலும் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லி சிந்தித்தோம் இல்லையா? முதல் நாளிலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். 2வது நாளிலே நாம் பார்த்தோம், 2வது நாளிலே துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி பார்த்தோம். முதல் நாளிலே நாம் வாசித்தோம், ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் சிந்தித்தோம். இந்த 3வது நாளில் கூட நம்ம யார் பாக்கியவான்கள் தெரியுமா? சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். சாந்த குணமுள்ள கொண்டவர்களை இயேசு பாக்கியவான்கள் என்று சொல்லுகின்றார். நம்மிடம் இப்படிப்பட்டதான ஒரு சாந்த குணம் நம்மிடம் காணப்படுகின்றதா? இந்த குணத்தை நம்ம எல்லாருக்கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆசைப்படுறோம். ஆனால் அந்த குணம் நிறைய பேர்கிட்ட இருப்பதில்லை. ஏன் நானே நினச்சி பார்ப்பேன், என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அந்த சாந்த குணம் என்னை முழுவதுமாக அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பி வாஞ்சிப்பது உண்டு. பல வேளைகளிலே என்னுடைய சாந்த குணம் வெளிப்படுவதில்லை. அப்படி படபடப்பாக என்னுடைய கோபத்திலே அல்லது என்னுடைய படபடப்பின் தன்மையின் காரணமாக ஏதாவது என்ன செய்திருவேன், சொல்லிடுவேன், பேசிடுவேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட அடிக்கடி நான் கேட்கிற காரியம், ஆண்டவரே நான் இன்னும் சாந்த குணமுள்ளவளாக நான் மாற வேண்டும், என்னை அதற்கென்று ஆயத்தப்படுத்துங்க. நான் இந்த சாந்த குணத்தை பற்றி பேசுகிறேனே, இதற்கு தகுதி உள்ளவளாக நான் இருக்கிறேனா? அப்போ தான் நான் இதை பற்றி நான் பேச முடியல. நான் இந்த மெசேஜை நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது நான் அதை கேட்டுக்கிட்டே ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே சொன்னேன், ஏசப்பா எனக்கும் இந்த சாந்த குணத்தையும் எனக்கு தரணும். அப்போ தான் நான் மற்றவங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், நான் சொல்ல முடியும், எனக்கும் அப்படிப்பட்ட சாந்த குணத்தை தாங்க என்று சொல்லி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு கோபக்காரியாக படபடப்பாக பேசுகிற தன்மையுள்ளவளாக இருந்து ஆண்டவர் நீ எவ்வளவோ என்னை மாற்றிக்கொண்டே வந்திருக்கிறார். சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியினாலே என்னை அலங்கரிக்கும்படியாக ஆண்டவர் செய்திருக்கிறார். இன்னமும் நான் ஆண்டவற்றை கேட்பேன், ஏசப்பா எனக்கு இன்னும் சாந்த குணத்தை எனக்கு இன்னும் தாங்கன்னு சொல்லி. ஏன்னா நம் சாந்த குணம் உள்ளவர்கள் அவர்கள் தான் என்ன செய்வாங்களாம், பூமியை சுதந்தரிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவர் கூறுகின்றார். நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் மாறும் பொழுது, நாம் சாந்த குணமுள்ளவர்களாய் வாழும் பொழுது மாத்திரமே இந்த பூமியை நாம் சுதந்தரித்து கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருக்க கடவுது என்று சொல்லி. இன்றைக்கி மனுஷருக்கு நம்மிடத்தில் தெரிந்திருக்கிற குணம் என்ன? அவனா படபடான்னு பேசிடுவான்ப்பா, கோபத்தில் பேசிடுவான், அவன்கிட்ட எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களா? இல்லை, அவங்க ரொம்ப அமைதியான டைப்பு, ரொம்ப சாந்தமாக இருப்பாங்க, எது சொன்னாலும் அவங்களுக்கு கோபமே வராது அப்படிங்கிற ஒரு நம்மை பற்றி அவங்க எப்படி மனிதர்கள் நம்மை பற்றி புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதான் எது சொல்லுது, உங்களுடைய சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி. பாருங்கள், நாம் எப்படிப்பட்ட குணங்களை வெளிக்காட்டுகிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்க்க இந்த நாளிலே நாம் அழைக்கப்படுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, நான் பணிபுரிகின்ற பள்ளியில் என்னுடைய கிளாஸில் ஒரு மாணவன் இருக்கிறான், அன்பு செல்வம். அவனுடைய பேர் அன்பு செல்வம். உண்மையிலே அவனுடைய பேருக்கு ஏற்றபடியாக ரொம்ப அன்பாக எல்லார்ட்டையும், ரொம்ப ஆண்டவர் அறியாத ஒரு மாணவன் தான். ரொம்ப அன்பாக எல்லார்ட்டையும் பேசுவான். கோபமான ஒரு முகத்தை கூட அவன்கிட்ட பார்க்க முடியாது, கோபமான வார்த்தையை அவனிடத்திலே பார்க்க முடியாது. மற்ற மாணவங்களை ஏதாவது கிண்டல் பண்ணாலும் கேலி பண்ணாலும், பாருங்கள் டீச்சர் இப்படிலாம் சொல்கிறாங்க டீச்சர் அப்படின்னு சொல்வானே ஒழிய அவனுடைய முகத்தில் ஒரு கோபமோ அல்லது அதுக்கு எதிர்த்து பேசவோ எதுவுமே செய்ய மாட்டான். எனக்கு நான் கிளாஸில் உட்காந்து நான் அவனை அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நிறைய வேளைகளில் அவனுக்கு எல்லா பசங்களும் என்ன சொன்னாலும் கூட அவனுடைய முகத்தில் ஒரு கோபமே அவனுக்கு வராது. பாருங்கள் எவ்வளோ ஒரு அந்த சாந்த குணத்தை அவன் பெற்றிருக்கிறான்னு சொல்லி நான் அடிக்கடி சிந்தித்து பார்ப்பதுண்டு. அருமையானே, தகப்பனற்ற ஒரு மாணவன் தான். அவனுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் உண்டு. தன்னுடைய தாயார் வேலை செய்து தான் அவங்களுக்கு குடும்பம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆனாலும் கூட அந்த மாணவனுடைய முகத்தில் எந்த மாற்றத்தையும் நாம் பார்க்க முடியாது. இன்றைக்கி ஆண்டவர் எவ்வளவோ ஆசீர்வதித்திருக்கிறார், எவ்வளவோ நன்மையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறார். ஆனால் கூட நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாந்த குணம் இல்லை. நாம் கோபமாக பேசி விடுகிறோம், எரிச்சலோடு பேசி விடுகிறோம், மற்றவர்களை குறை கூறி பேசி விடுகிறோம், என்னென்ன பேச்செல்லாமோ நாம் செய்து விடுகிறோம் இல்லையா? ஆனால் அந்த சாந்த குணம் மட்டும் நம்மிடத்திலிருந்து வெளிப்படுவதே இல்லை. நான் அப்போ நினைப்பேன், இந்த மாணவனை போல நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட வாய் விட்டு பேசுவதுண்டு. நான் அப்போ சொல்லுவேன், ஆண்டவரே இந்த மாணவனை போல என்னுடைய வாழ்க்கையிலையும் நல்ல ஒரு சாந்தமான குணத்தை நீங்கள் தருவீங்கன்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கை எத்தனை மகிழ்ச்சியாக இருக்கும் என்று சொல்லி. பாருங்கள், அடிக்கடி கேட்பான், டீச்சர் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா டீச்சர்? எந்த டீச்சர்ஸ் கூப்பிட்டாலும் கூட சந்தோஷமாக ஓடிப்போவான். நான் எதுக்கு செய்யணும், நீ போறியாடா அப்படின்னு கூட கேட்க மாட்டான். எந்த டீச்சர்ஸ் எந்த டைமில் எப்போ கூப்பிட்டாலும் கூட
ரொம்ப ஹெல்ப் பண்ணுவான். ஈவினிங் கூட எங்கள் வீட்டுக்கு வருவான். டீச்சர் ஏதாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமா டீச்சர், ஏதாவது வாங்கி தரணுமா டீச்சர். ஐயோ எனக்கு அந்த அன்பை பார்க்கும்போது எனக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்க்கப்பட்ட ஒரு மகனாக இருக்கின்றா பாருங்கள். அவனுடைய வாழ்க்கையில் அப்படி ஒரு சாந்த குணம், அவனை பற்றி தான் ஒரு சாந்த குணம் அப்படியே வெளிப்படுகிறது. மோசே, நம்முடைய வேதத்தில் வாசிக்கிற மோசே மிகுந்த சாந்த குணமுள்ளவன் என்று சொல்லி ஆண்டவரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கின்றார். எண்ணாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாக இருந்தான் என்று சொல்லி, இப்படிப்பட்ட சாந்த குணம் இருந்ததுனால தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களே எத்தனையோ லட்சம் மக்களை அவன் வழிநடத்தி கொண்டு செல்ல முடிந்தது. நம்மை போல அவனும் பேசியிருந்தான், படபடப்பாக கோபமாக பேசியிருந்தான் என்று சொன்னால் இன்றைக்கு அவன் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை அவன் வழிநடத்தி சென்றிருக்க முடியாது இல்லையா? ஆனால் அவ்வளவு சாந்த குணமுள்ளவனாக இருந்ததுனாலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த முடிந்தது. பாருங்கள், நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன், என்னுடைய வகுப்பறையில் ஏதாவது ஒரு மாணவரிடத்தில் நான் ரொம்ப கோபமாக பேசிட்டேன், இல்லை கடுகடுப்பாக பேசிட்டேன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு வந்தோடனே மோசையை தான் நினச்சி பார்ப்பேன். ஐயோ, நம்ம மோசை எத்தனை லட்சமான ஜனங்களை வழிநடத்தி கொண்டு சாந்த குணமுள்ள என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் சாட்சியும் பெற்றுவிட்டானே. இன்றைக்கு ஒரு 40-50 குழந்தைகளை ஒரு கிளாஸில் வச்சு பார்க்க என்னால் முடியலையே, என்னுடைய கோபமான குணம் வெளிப்பட்டு விடுகிறதே. எனக்கும் மோசையை போல சாந்த குணமுள்ள இருதயத்தை எனக்கு தாங்கப்பா என்று சொல்லி அடிக்கடி நான் ஆண்டவரிடத்தில் கேட்பதுண்டு. பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் இந்த சாந்த குணம் நம்மை அலங்கரிக்க ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆவியின் கனிகளில் ஒன்று இந்த சாந்தம். இப்படிப்பட்ட சாந்தத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொண்டு வாழும் பொழுதுதான் நாம் பூமியை சுதந்திரித்து கொள்ள முடியும், நாம் பாக்கியவான்களாய் மாற முடியும். ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆவியின் எளிமை பெற்றுக்கிறோமா? இன்னும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இந்த சாந்த குணம் என்னில் இருக்கிறதா? நாம் தான் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளப் போகிறோம். இப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஆண்டவரிடத்தில் கேட்போம். ஆண்டவரே, சாந்த குணம் என்னை அலங்கரிக்க எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி இந்த நாளிலே கேட்போமா? மகா இரக்கமும் கிருபை நிறைந்த அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த நாளில் கூட ஆண்டவரை, நாங்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அதே போல் எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய சாந்த குணம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருப்பதாக என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். எங்களுடைய சாந்த குணம் ஆண்டவரை மற்றவர்களுக்கு முன்பதாக வெளிப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். மோசையை நீர் சாந்த குணமுள்ளவனாக பார்த்தீரப்பா. அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நீர் எங்களை பார்க்கும் பொழுது, என்னுடைய உள்ளிந்திரியங்களை ஆராயும் பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லா பெருமைகள் ஆண்டவர், எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு நாங்கள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவியை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியே நீங்கள் செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை